அரசு வேலைகளில் காலியாக உள்ள 2 லட்சம் பணியிடங்களை உடனடியாக நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகளை அரசே எடுத்து நடத்துதல், அரசு பணிகளில் காலியாக உள்ள 2 லட்சம் பணியிடங்களை உடனடியாக நிரப்புதல், ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் சென்னை பனகல் மாளிகை அருகில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதிகமான வாகனங்கள், பஸ்கள் இயக்கப்படும் பகுதியில் மாணவர்கள் குவிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கூடியவர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் கேட்டுக்கொண்டும் அவர்கள் கலைந்து செல்லாமல் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதோடு சாலைக்கு வந்து மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்கள் பஸ்களின் முன்பு படுத்துக் கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கைது நடவடிக்கையை கண்டித்து ஒரு சிலர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதட்டம் நிலவியது. முன்னதாக நிருபர்களிடம் பேசிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் லெனின், கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் இருக்கிற அரசு காலி பணியிடங்கள் 2 லட்சம் இருக்கு, அதை உடனடியாக நிரப்பணும். அதே மாதிரி கல்வி கட்டணத்தை கோவிந்தராஜன் தலைமையில நியமிச்சு ஒரு கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதை அமல்படுத்தாத பள்ளிகளை அரசே ஏற்று நடத்தணும். சாராய கடை நடத்தக்கூடிய அரசு கல்விக்கூடங்களை நடத்தணும் அப்படின்றதுதான் கோரிக்கை. இந்த மறியல் போராட்டத்தால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்களும் அலுவலகத்திற்கு செல்வோரும் பெரிதும் அவதிக்குள்ளாயினர். அரை மணி நேரம் நீடித்த சாலை மறியலால் அங்கு பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் மாலையில் விடுவிக்கப்பட்டனர்.